டிசம்பர் 23 இரவு 7:45 மணியளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் ஒரு கட்டடம் அருகே நானும் எனது ஆண் நண்பரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது மறைந்திருந்த நபர் ஒருவர் திடீரென எங்கள் கண்முன்னே வந்தார். நீங்கள் இருவரும் ஒன்றாக பேசிக் கொண்டிருப்பதை நான் வீடியோவாக எடுத்துவிட்டேன், உங்களது டீனுக்கு அனுப்பவா என கேட்டுக்கொண்டே எனது செல்போனை வாங்கி என்னுடைய அப்பாவின் செல்போன் எண்ணை பெற்றுக்கொண்டார். நாங்கள் எவ்வளவு கெஞ்சியும் அதற்கு அவர் செவிசாய்க்கவில்லை. பின்னர் எனது ஆண் நண்பரை அழைத்துச் சென்று மிரட்டி அவரை அனுப்பிவிட்டார். பின்னர் என்னை அடுத்த 2 கட்டடங்களுக்கு பின்னால் இருள் சூழ்ந்த இடத்திற்கு அழைத்துச் சென்ற அந்த நபர் எனக்கு 3 வாய்ப்புகளை வழங்குவதாக கூறினார். முதலில் இதனை கல்லூரி டீனுக்கு அனுப்பிவிடுவேன், 2வது நான் சொல்வதை கேட்க வேண்டும், 3வது அந்த சார் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என கூறினார். இதில் சார் என யாரை சொன்னார் என எனக்கு தெரியவில்லை. பின்னர் நான் மீண்டும் கெஞ்சினேன். இருப்பினும் அவர் எதையும் கேட்கவில்லை. பின்பு சுமார் 8:30 மணி வரை என்னை பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் செய்தார். இதனிடையே அவருக்கு ஒரு நபர் கால் செய்தார். அவரிடம் இப்போது பெண்ணை மிரட்டிக் கொண்டிருக்கிறேன் என கூறினார். இதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த வாக்கு மூலமாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டவை. இதன் அடிப்படையில் பார்த்தால் சம்பவ இடத்தில் ஞானசேகரன் மட்டுமே இருந்தாலும் செல்போனில் ஞானசேகரனை இயக்கியது யார், 3வது வாய்ப்பில் கூறிய அந்த சார் யார் என்பது நம் முன்னே நிற்கும் கேள்விகள். இவ்வாறு முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பரபரப்பாக்கிய நிலையில் இந்த வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுகவின் சைதை கிழக்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் ஞானசேகரன் இருக்கும் புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டிருப்பது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதனிடையே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஞானசேகரன். அப்போது ஜனவரி 8 வரை நீதிமன்ற காவல் அளித்த நிலையில் ஞானசேகரன் மாவுக்கட்டுடன் இருப்பதால் சிகிச்சைக்கு பிறகு புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அடுத்தடுத்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருவது தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.